Hey guys, welcome to my channel and welcome to Thursday's Tamil Tutorial Day. என் பேர் மோனா. நீங்கள் இதை என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த ஒரு கோரல் இன்ஸ்பயர்டு சிம்பிள் மேக்கப் லுக் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது ஒரு டியூவி பேஸ். ஸோ இதை நான் எப்படி அச்சீவ் பண்ணேன்னு தெரியணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நான் என்னுடைய பேர் ஸ்கின்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னுடைய ஃபேஸ் நான் டோனர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வில்வாவோட வெட்டிவேர் டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ், இதுவும் வில்வாலேருந்து அடுத்து நான் காமிக்க போகிற ப்ராடக்ட் வந்துட்டு நான் கொஞ்சம் ஒரு 1 month 1.5 month யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் என்றைக்கு நிறைய லேயரிங் என்னோடய ஸ்கின்னில் பண்ண வேணாம்னு நினைக்கிறேனோ அப்போ இந்த ரெண்டு ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த டோனர், அதுக்கப்புறம் இந்த க்ரீம், இது வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் சன்ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரியான ஒரு டே க்ரீம். ஸோ ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் எல்லாருக்குமே இது வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். இது நீங்கள் போட்டுட்டு வெளியில் போகிறீங்கன்னா மேலே ஏதாவது பிக்மெண்டேஷன் இருக்கக்கூடிய காம்பேக்ட் இல்லைனா பேபி க்ரீம் போட்டுக்கோங்க. ஏன்னா இது ஒரு மாதிரி ப்ளூயிஷ் டிண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த க்ரீம். ஸோ இதான் என்னுடைய பேஸாக இருக்க போது. இன்றைக்கி நான் ப்ரைமர் எதுவும் யூஸ் பண்ணாமல் ப்ரைமருக்கு பதிலாக ஒரு செட்டிங் மிஸ்ட் அடிச்சுக்கிறேன். இது மேபிள்லேருந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே. இதை எடுத்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய விட்டுடுறேன். அடுத்தது நான் கலர் கரெக்ஷன் பண்ணிக்க போகிறேன். அகைன் கலர் கரெக்ஷன் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் பண்ணுங்கள். எனக்கு பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், டிஸ்கலரேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் நான் இந்த ஒரு ஆரஞ்ச் கன்சீலர் எடுத்து என்னுடைய ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸில் நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா அடுத்து நான் பேஸ் போடும்போது எனக்கு க்ரே ஆகிற மாதிரியான இஷ்யூஸ் வந்து கொடுக்காமல் இருக்கும். ஸோ இதை நான் என்னுடைய ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸில் அப்ளை பண்ணிவிட்டு கையால் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் என்னுடைய இந்த எக்ஸஸ் ஆரஞ்ச் கன்சீலர்லாம் வந்துட்டு என் ஸ்கின்லேருந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த பிக்மெண்ட் மட்டும்தான் இருக்கணும். நிறைய ப்ராடக்ட் க்ரீமியாக இருந்ததுன்னா அடுத்தது நான் ஃபவுண்டேஷன் போடும்போது அதெல்லாம் மிக்ஸ் ஆகிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஸ்பஞ்ச் வச்சு இந்த மாதிரி மேலே ஒரு வாட்டி டேப் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஃபவுண்டேஷனுக்கு நான் இன்றைக்கி என்னுடைய நெக்ஸ்ட் கான்ஸ்டாப் ஒன் ஸ்டாப் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன், டீப் சாபிள். இந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஷேட் வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கும். பட் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபவுண்டேஷன் லைட்டாக இருந்தால் தான் ப்ராப்ளம். டார்க்காக இருந்துட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு பெருசாக அது பாதர் பண்ணாது. ஸோ இதை எடுத்து நான் என்னுடைய அவுட்டர் பெரிமீட்டர்ஸில் தான் வந்துட்டு மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் ஸ்பெஷலி உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா செம்ம சூப்பராக ஒர்க் ஆகும். நல்ல ஒரு மேட் லுக்கிங் ஃபவுண்டேஷன், சூப்பர் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். வெரி லைட் வெயிட் அண்ட் பயங்கரமான கவரேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இதை நான் என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். மெயினாக என்னுடைய அவுட்டர் பெரிமீட்டர்ஸில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு என்ன எக்ஸஸ் இருக்கோ அதை மட்டும் என்னுடைய சென்டர் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது ஹைலைட் பண்ணிக்க போகிறேன் என்னுடைய ஃபேஸ். அதுக்கு நான் என்னுடைய பாண்டு ஸ்பே கன்சீலர் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு லைட் ஷேட் எடுத்துக்கிறேன். என் ஸ்கின் டோன் விட ஒரு 2-3 ஷேட்ஸ் லைட்டராக இருக்க ஒரு ஷேட் எடுத்து என்னுடைய ஹைலைட் பண்ண வேண்டிய ஏரியாஸ்லலாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா நேச்சுரலாக என்னுடைய ஸ்கின்ல எங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட்டடாக ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்ததோ அந்த பளிச்சுன்னு இருக்க எஃபெக்ட் வந்து திருப்பி கொண்டு வரும். அதுக்காக இந்த ஒரு ஸ்டெப். ஸோ இதை நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதே டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு என்னுடைய கண்ணுக்கு கீழே, கண்ணுக்கு மேலே, மூக்குக்கு மேலே, சின் ஏரியா, நெத்தியில், இங்கெல்லாம் கண்ணுக்கு மேலே போடுறதே தான் வந்துட்டு நான் என்னுடைய ஐஷேடோ பேஸ் மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ என்னோட பியூட்டி ஸ்பஞ்சோட பேக் சைடு வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். அந்த ஃபவுண்டேஷனும் கன்சீலரும் மீட் பண்ணுற இடம் அது வந்து எந்த ஒரு ஹார்ஷ் ஸ்ட்ரோக்ஸும் இல்லாத மாதிரி அழகாக க்ளீனாக வந்துட்டு எனக்கு பிளெண்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது என்னோடய பேக் லூஸ் பவுடர் வச்சு எங்கெல்லாம் நான் கன்சீல் பண்ணணும் அங்கெல்லாம் நிறைய பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன ஸ்பஞ்சில் மீதி இருக்கோ அதை வந்து என்னுடைய முகத்தோட வேறு ஏரியாஸ், அதாவது அந்த ஃபவுண்டேஷன்லாம் இருக்க ஏரியாவில் நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆயிலி ஸ்கின், எனக்கு என்னுடைய க்ரீம் ஃபவுண்டேஷன் இல்லை க்ரீம் ப்ராடக்ட் எதுவும் வந்துட்டு க்ரீமியாக வெளியில் இருக்கவே கூடாது. எல்லாமே வந்து பவுடரி மேட்டாக இருக்கணும். அதனால் இன்றைக்கி நான் எக்ஸஸ் கவரேஜ் வித் பவுடர் நான் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின் டோன் விட ஒரு ஷேட் டார்க்கராக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரெஸ் பவுடர் வச்சு அவுட்டர் பெரிமீட்டர்ஸில் நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பவுடர் ப்ரஷ் வச்சு அதுக்கப்புறமும் நான் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிப்பேன். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் இல்லை, இது பேர் வேறு என்னமோ, இது மேபிளின்லேருந்து ஒரு ஸ்டிக் ஹைலைட்டாக. இது வாங்கினதே நான் மறந்துட்டேன். திடீர்னு பார்த்து சரி ஓகே இது யூஸ் பண்ணலான்னு தான் எடுத்தேன். அப்போ தான் சரி இது ஒரு டியூவி லுக்காக மாற்றலாம் அப்படின்னு நினச்சேன். இது நல்ல ஒரு கிளாஸி ஸ்கின் லுக்கிங் எஃபெக்ட் வந்து எனக்கு கொடுத்துச்சு. இது நீங்கள் பவுடருக்கு முன்னாடியும் அப்ளை பண்ணிக்கலாம், பவுடருக்கு அப்புறமும் அப்ளை பண்ணிக்கலாம். பவுடர் அப்புறம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கையால் பிளெண்ட் பண்ணுங்கள், சாஃப்டாக பிளெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ஷாக பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்க லேயர்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகிக்கும். இப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி மறுபடியும் ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் என்னுடைய ஃபேஸ் வந்து ஒரு வாட்டி செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த ஒயிட் பவுடர், பேக்கோட பவுடர் வந்து கொஞ்சம் க்ரே ஆகிற மாதிரி தெரிஞ்சது. அந்த பவுடர் ரொம்ப ஒயிட்டாக இருந்தது. என்னுடைய ஸ்கின் டோனுக்கு அது கொஞ்சம் லைட்டாக கிளாஷ் ஆச்சு. அந்த பிக்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் சரி பண்ணிக்கிறதுக்கு நான் காம்பேக்ட் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக செட்டிங் மிஸ்ட் அடிச்சுக்கிறேன்.
அடுத்தது நான் என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன், என்னோடய பெனிஃபிட் காப்ரோ ஐப்ரோ பொமாட் வச்சு. ஸோ உங்களுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப பவுட்ரியாக இருக்குது, அது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஸ்கின் லைக் ஃபினிஷ் வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு செட்டிங் மிஸ்ட் வச்சுக்கோங்க. ஸோ செட்டிங் மிஸ்ட் என்ன பண்ணுன்னா உங்களுடைய மேக்கப்பை இன்டாக்டாக உங்கள் ஸ்கின்னில் வச்சுக்கவும் பார்க்கும், அட் த சேம் டைம் நல்லா மெல்ட் பண்ணி அந்த ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நிறைய அப்படியே பவுடர் மூஞ்சி மாதிரி தெரியாது. அடுத்தது என்னுடைய ஐலிட்ஸ் வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சோண்டு கன்சீலர் வச்சு. நான் இன்றைக்கி என்னுடைய ஐலிட்ஸ் கொஞ்சம் பிரைட்டாக வச்சுக்கிட்டேன், ஏன்னா எனக்கு அந்த கோரல் கலர் கொஞ்சம் அழகாக பாப் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ கலர் பாப்லேருந்து எஸ் ப்ளீஸ் இல்லை இது எஸ் ப்ளீஸ் இல்லை, இது வேறு ஏதோ ஒரு பேலட். நான் செக் பண்ணி உங்களுக்கு என்ன பேலட் நேம் அப்படின்றது கொடுக்குறேன். இதில் வந்து நிறைய கோரல்ஸ், ப்ரௌன்ஸ், சாஃப்ட் கோல்ட்ஸ், கோரல் கோல்ட்ஸ் இந்த மாதிரியான கலர்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் ஒரு சாஃப்ட் சால்மன் கலர் எடுத்து என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பரான ஒரு ஷிம்மரி சால்மன் கலர் எடுத்து என்னுடைய லிட்டில் வந்து நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், 2 கலர் தான். அப்புறம் என்னுடைய மேபிளின் டாட்டூ ஐலைனர் காஜல் பென்சில் வச்சு என்னுடைய வாட்டர் லைன், அப்பர் வாட்டர் லைன், அதுக்கப்புறம் அப்பர் லேஷ் லைனில் வந்து தின்னாக ஒரு ஐலைனர் லைன் இருக்க மாதிரி நான் வந்து பண்ணிக்கிட்டேன். எனக்கு இன்றைக்கி ஐலைனர் லுக் வேண்டாம், பட் ஒரு ஃபேக் விங் லைனர், ஒரு சாஃப்ட் ஸ்மஜ்ட் ப்ரௌன் விங் இருக்க மாதிரி நான் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னுடைய அப்பர் லேஷ் லைன் கொஞ்சம் இன்டென்ஸாக தெரியணுன்றதுக்காக மட்டும் நான் என்னுடைய காஜல் வச்சு அந்த லேஷ் லைனில் வரைஞ்சிக்கிட்டு ஒரு விங் வந்துட்டு இந்த ப்ரௌன் கலர் ஐஷேடோ வச்சு ஒரு குட்டி ஆங்கிள் ப்ரஷ் வச்சு விங் நான் வரைஞ்சிக்கிட்டேன். ரொம்ப ப்ரிசைஸ்டாலாம் இருக்கணும்னு கிடையாது, அந்த ஒரு விங் மாதிரியான ஒரு ஷேடோ இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ நான் ப்ரௌன் வச்சு இதை பண்ணிவிட்டு என் கையால் நான் வந்துட்டு லைட்டாக ஸ்மச் பண்ணி சாஃப்டன் பண்ணிக்கிட்டு மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிட்டேன். மஸ்காராவுக்கு 2 ஃபேஸ் மஸ்காரா எடுத்து என்னுடைய அப்பர் லேஷஸில் மட்டும் ஃபர்ஸ்ட் நான் கோட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய அந்த ப்ரௌன் ஐஷேடோ இருக்குல்ல, அந்த விங்கில் போட்ட அதே ஐஷேடோ எடுத்து என்னுடைய லோவர் லேஷ் லைனும் கொஞ்சமாக நான் ஸ்மோக் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த பேலட்லேருந்தே ஒரு சாஃப்ட் ஆரஞ்ச் கலர் எடுத்து என்னோடய இன்னர் கார்னர்ஸை வந்துட்டு நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் கைஸ், ஆக்சுவலாக நான் தீபாவளிக்கு ஒரு சூப்பர் அனௌன்ஸ்மெண்ட் வச்சுருக்கேன் நம்ம சேனலில். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ சொல்லாமல் எப்போ சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ லிப்ஸ்க்கு வந்துட்டு நான் என்னுடைய கே பியூட்டி ஃபேம் லிப் லைனர் வச்சு நான் என்னுடைய லிப்ஸ் வந்து லைன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு நியூட் லிப் கலர் தான் போகலான்னு பார்த்தேன், பட் எனக்கு வந்து ரிசல்ட் அந்த அளவுக்கு பிடிக்கல. இது வந்து ஃபேஸஸில் வந்து ஸ்பைஸ்டு லாட்டே, இதை வச்சு நான் ஃபில் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆஃபாக இருந்த மாதிரி இருந்தது லுக்கே. ஸோ என்னுடைய காஜல் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னுடைய லோவர் வாட்டர் லைனில் அதே மேபிளின் டாட்டூ காஜல் பென்சில் வச்சு நான் வந்துட்டு லைன் பண்ணிக்கிறேன். அப்பயும் எனக்கு ஏதோ ஆஃபாக இருந்தது, சரின்னு ஒரு ப்ளஷ் போடலாம், ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் வேலை முடிக்கலாம் அப்படின்ட்டு ப்ளஷ்க்கு போயிட்டேன். இது வந்து சால்மன் சூப்பர் ஸ்டார் சுகர்லேருந்து இதை எடுத்து என்னோடய சீக்ஸில் போட்டுட்டேன். ஏதோ ஒரு கோரல் தீம்டு ப்ளஷ் இருந்தால் நல்லது அப்படின்ட்டு நான் இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது ஹைலைட்டருக்கு நான் வந்துட்டு இந்த பெக்கா ஷாம்பைன் பாப் ஹைலைட்டர் வந்து வாங்கியிருந்தேன் ரீசெண்டாக நைக்காலேருந்து. ஸோ அதுதான் எடுத்து போட்டேன். லிட்ரலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஓவர் ஹைப்லாம் என்ன அப்படின்றது வந்து எனக்கு தெரியுது, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதை என்னுடைய ஸ்கின் ஃபுல்லாக நான் போட்டுட்டு என்னுடைய ப்ரோ போன்லேயும் நான் கொஞ்சமாக போட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். பட் ஆக்சுவலாக இது கூடவே டோபாஸோ மூன் லைட்டோ ஏதோ ஒன்று கொஞ்சம் டார்க் டீப்பர் ஸ்கின்னுக்கு போடுற மாதிரி இருக்குது, அந்த ஷேட் நான் வாங்க போகிறேன். ஏன்னா இது வந்து என்னுடைய ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் ஜென்டில் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ அதை நான் வாங்கிப்பேன் கண்டிப்பாக. அப்புறம் லிப் கலர் நான் மாற்றிட்டேன், ஹுடா பியூட்டிலேருந்து ஃபேமஸ் எடுத்து போட்டுக்கிட்டேன். இது நல்ல ஒரு மெரூனிஷ் ரெட் அண்டர் டோன் இருக்கிற மாதிரியான ஒரு லிப் கலர். இது கொஞ்சம் எனக்கு எலிவேட் பண்ணி கொடுத்தது லுக். இதான் என்னுடைய ஃபைனல் ரிசல்ட். இந்த ஒரு கோரல் தீம்டு லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கவங்க இந்த கலர் தீம் லுக்ஸ் நீங்கள் தாராளமாக வந்து க்ரியேட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்காக இருந்தாலும் சரி, மாடர்ன் லுக்ஸ்க்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான கோரல் வைப்ஸ் வந்துட்டு டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ரொம்பவே அழகாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்க ஓன் ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணிவிட்டு என்னை இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இது தான். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.